ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக உங்களுக்கு பயனுள்ள மருத்துவ குறிப்புகளை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் பல ஆண்களுக்கு பயன் தரக்கூடிய குறிப்புகளாகவும், இன்னும் சில பேர் எங்களுக்கு இப்போதாங்க புரியுது ரியாலிட்டியே, நீங்கள் மட்டும் சொல்லலைன்னா நாங்கள் நிறைய பணத்தை வேஸ்ட் பண்ணியிருப்போம், நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்ணியிருப்போம், தேவையற்ற மன உளைச்சலுக்குள்ளே போயிருப்போம். இப்போ தான் எங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி மைண்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பிகாஸ் நம்மளுடைய அந்த உண்மைத்தன்மை, இப்போ இந்த சேனல் பாருங்க, இந்த சேனல்ல சொல்லக்கூடியதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அதுல உண்மை இருக்கும் அப்படின்னுட்டு உங்களுடைய நம்பிக்கை, அதுதான் நம்மளை ஊக்கப்படுத்துது. சும்மா போற போக்கில் எதையோ சொல்லிட்டு போற மாதிரி இருந்தா நம்மளுக்கு ஒரு ஆதரவு இந்த அளவுக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது, இல்லையா? ஸோ எப்பயுமே நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆணும் பெண்ணும் அந்யூன்யமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தாங்க. நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். விட்டு கொடுத்து போதல். உங்கள் மனதில் இருக்கிறதுக்கு அவர் மரியாதை தரணும், அவரோட மனதில் இருக்கிறதுக்கு நீங்கள் மரியாதை தரணும். சில சமயங்களில் அவர் செய்கிறது உங்களுக்கு பிடிக்காம போகலாம், சில சமயங்களில் அவள் செய்வது உங்களுக்கு பிடிக்காம போகலாம். அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் சரி, ஓகே, நம்மளுக்கு பிடிக்கல, அவங்களோட பார்வையில் அது சரியாக இருக்குது, ஸோ அவங்க கரெக்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்ட்டு ஸ்பேஸ் கொடுக்கணும். பல ஆண்கள் அதை கொடுக்கறதில்ல, பல பெண்கள் அதை கொடுக்கறதில்ல. உனக்கு என்ன தெரியும், சும்மா இதுதான் ஒரு இல்லற வாழ்க்கையில பெரிய பிளவினை ஏற்படுத்துது. ஆக்ஷாயனருடைய கூற்றுப்படி ஒரு இனிமையான இல்லறம் நிகழ வேண்டும் என்றால் அந்த இடத்தில் காதல் வேண்டும். காதல் அந்த இடத்துல இருக்கணும்னா அதை விட்டு கொடுத்து போறது இருந்தால் காதலே வரும். நீங்க பேசுறதுக்கு அவர் முரண்படுறாரு, அவரு பேசுறதுக்கு நீங்க முரண்படுறீங்க, அப்படிங்கும்போது அங்க எப்படிங்க காதல் வரும்? அப்போ அங்க ஒரு அந்யூன்யமே இருக்காது. எப்பயுமே நம்மளுடைய சமூகம் ஒரு ஆணாதிக்க சமூகம், அது நம்மளுடைய ஜீன்லயே கொஞ்சம் இருக்கு. இன்னைக்கு அது போயிடுச்சு. ஏன்னா ஆண்களை விட பல மடங்கு பெண்கள் உயர்ந்துட்டாங்க இன்னைக்கு. இருந்த போதிலும் ஆண் கொஞ்சம் உயர்ந்தவன், பெண் என்பவள் அவனுக்கு கீழே அப்படிங்கிற அந்த மனநிலை இன்னைக்கும் கொஞ்சம் குறையாம இருக்கு, கொஞ்சம். ஏன்னா ஆண்லாம் உயர்த்தி பிடிக்கிறது இல்லை, பெண்கள் தான் உயர்த்தி பிடிக்கிறாங்க. பெண்களே சொல்றாங்க ஆண் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்படிலாம் கிடையாது, இருவருமே ஈக்குவல். அந்த ஒரு மனநிலையில் வந்தால் அந்யூன்யம் இருக்கும். மெயினா விட்டு கொடுத்து போகணும். அப்படி போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. சில நேரங்கள்ல அவங்க செய்யறது தவறா கூட இருக்கலாம், அது பாதிப்பில்லாத ஒரு விஷயமா இருந்தா அவங்களுக்கு அதை செய்ய வச்சு அந்த தவறை அவங்களுக்கு உணர்த்தலாமே தவிர, எடுத்த மேலுக்கு வேண்டான்னு அந்த 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 ஒரு அந்த ஒரு ரிஜெக்டட் ஸ்கேல் போட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அது வாழ்க்கைக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால அந்த விஷயத்தை நீங்க நல்லாவே புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஆண்கள் நம்ம கிட்ட கேட்குற அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இனிமையான இல்லறத்தை எப்பொழுது தொடங்க வேண்டும்? இதுதான் அவங்க கேட்குற கேள்வி. அதாவதுங்க, போர் செய்வதும் களவி செய்வதும் ஒன்று, ரெண்டுமே ஒன்று தான். இதுவும் அதுவும் வேற கிடையாது. சரிங்களா? அது நீங்கள் போரோட போய் இதில் ஒப்பிடு பண்ணுறீங்க அப்படின்னா, போர்லையும் சண்டை வரும், இதுலையும் சண்டை வரும். ஏன்னா போரில் நடக்கிற சண்டையில்
துன்பம் ஏற்படும். இந்த சண்டையில இன்பம் ஏற்படும். போர்ல எந்த விதிமுறையும் இல்லை, எந்த கட்டுப்பாடும் இல்லை. கட்டுப்பாடு விதிமுறைகள் எல்லாமே வைப்பாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில். போக 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 அந்த விதிமுறைகள் கட்டுப்பாடுகள்லாம் நீக்கிடுவாங்க. அதெல்லாம் கட்டுப்பாடு வச்சு போர் பண்ணோம்னா எதுவுமே ஜெயிக்கும். நீங்கள் எடுத்த போர்கள் எல்லாத்தையும் பாருங்க, ஏதாவது ஒரு சூழ்ச்சி இருக்கும். ஏதாவது ஒரு சூழ்ச்சி இருக்கும். சூழ்ச்சி இல்லாமல் போரில் வெல்வது என்பது இயலாத ஒன்று. சரிங்களா? இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, போரில் கட்டுப்பாடு கிடையாது. இதுதான் அந்த ஒரு விதிமுறை கிடையாது. இதுலையும் எந்த விதிமுறையும் கிடையாது. இன்னொன்று, அருவருப்பு கிடையாது. போர் புரியுறீங்க, ரத்தம் வருது, ஐயோ ரத்தம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இதுலையும் அது மாதிரி தான் அருவருப்பான விஷயங்கள். சில பேர் சொல்லுவாங்க, அவங்களோட எச்சி எனக்கு பட்டா பிடிக்காது, அவங்களுடைய ஸ்பரிசம் எனக்கு, வேர்வை பிடிக்காது, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு கட்டுப்பாடுகளையும் அருவருப்புகளையும் விதிச்சீங்கன்னா அதுவும் ஒரு திருப்திகரம் இல்லாத ஒரு இல்லறமாக தான் இருக்கும். வாக்ஷாயனரினுடைய கூற்றுப்படி, எவர் ஒருவர் அவர்களுடைய உறவினை போர் முறை போல நிகழ்த்துகிறாரோ, இதுலையும் சண்டை இதுலையும் சண்டை, சண்டை மாதிரி இருக்கணும். நீ என்னை வந்து தாக்குற, நான் உன்னை தாக்குறேன், நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியான்ட்டு ஒரு இன்பமான போர் இங்கு எப்பொழுது நடக்கிறதோ அப்பொழுதுதான் இருவரும் திருப்தி அடைய முடியும். ஆணும் அங்கு செயல்படணும், பெண்ணும் அங்கு செயல்படணும். அந்த செயல்பாடு இருவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்பமாக அமையும். போர்ல சண்டை போட்டா என்னங்க ஆகும்? இறந்து போயிடுவாங்க. இதெல்லாம் சண்டை போட்டா என்னங்க ஆகும்? புது உயிர் உருவாகும், இன்பம் கிடைக்கும். ஸோ வாக்ஷாயனருடைய கூற்றே இதுதான். இதை ஒரு போர் முறையா கையாளுங்க. கட்டுப்பாடு வச்சுக்காதீங்க, அருவருப்பு வச்சுக்காதீங்க, சண்டையாயிருங்க. சண்டை, ஸோ இதன் மூலம், சண்டைனா அந்த சண்டை கிடையாது, இது வந்து இரு உடல்களுக்கான சண்டை. இதன் மூலமாகத்தான் திருப்திகரமான ஒரு இல்லற இன்பத்தை இருவருமே அனுபவிக்க முடியும். ஆணும் அனுபவிக்க முடியும், பெண்ணும் அனுபவிக்க முடியும். இதுதான் கலவி கொள்வதற்கான விதிமுறை. விதிமுறை இல்லை, பட் நாம சொல்ற ஒரு சின்ன ஒரு கிரைட்டீரியான்னு நம்ம வச்சுக்கிறோம். நிறைய ஆண்கள் வந்து நம்ம கிட்ட கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தங்க பஷ்பம்னு ஒன்று இருக்கேங்க, இதை சாப்பிட்டா வயோதிகமே வராதாமே, எப்பயும் இளமையாவே இருக்கலாமாமே, இது உண்மையா அப்படின்னு கேட்குறேன். இந்த தங்க பஸ்பம் அப்படிங்கிறதுங்க இன்னைக்கு நேத்துல காலம் தொட்டே மன்னர்கள், பெரிய பெரிய செல்வந்தர்கள், சில நேரங்களில் சில பாமர மக்கள் கூட வித்தையை தெரிஞ்சு பயன்படுத்தினாங்க. இந்த தங்க பஸ்பம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தரமாக கிடைக்கிறது இல்லை. அப்படியே கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் பெரும்பான்மையாக நம்மளுக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த தங்க பஸ்ப சத்துக்கள் உங்களுக்கு இயற்கையாக கிடைச்சதுன்னா என்ன பலன் அப்படின்னா, முதுமை நீங்கி இளமை நிலைத்திருக்கும். அதுதான் அந்த தங்க பஸ்பம் சாப்பிட்றதுல இருக்கக்கூடிய முதல் விஷயம். தங்க பஸ்பம் நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னா வயோதிகம் நீங்கி இளமை குடிகொள்ளும். சொல்லுவாங்களே 60 வயது ஆளு பார்க்க 20 வயது குமரனா இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த ஒரு வாலிபத்தை, அந்த இளமையை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த தங்க பஸ்பம். இதை ஆண்கள் எப்படி எடுத்துக்கிறது, இன்னைக்கு இயற்கையா எப்படி எடுத்துக்கிறது? இது வந்து ரொம்ப காஸ்ட்லி. தங்க புஷ்பம் நீங்க சாப்பிடணும்னு விரும்பினா கூட எடுத்துக்க முடியாது, வெரி காஸ்ட்லி. அப்படி இருக்கும்போது இயற்கையான தங்க புஷ்பங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய ஒரு மலர். 5 இதழ்களை கொண்ட சிவப்பு நிறத்திலான செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூ அனைவரின் வீட்டிலும் கட்டாயம் இருக்க வேண்டும். நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க.
நிறைய மருத்துவ குணம், எண்ணிலடங்கா மருத்துவ நன்மைகளை தன்னுள் உள்ளடக்கியது இந்த செம்பருத்தி பூ. இதுல நிறைய வகைகள் இருக்கு. உடனே செம்பருத்தின்னு உடனே எதங்க யூஸ் பண்ணலான்னு கேட்பேன். அடுக்கு செம்பருத்தி இருக்கு, மஞ்சள் நிற செம்பருத்தி இருக்கு, சாண்டில் கலர்ல கூட செம்பருத்தி இருக்குது, வெள்ளை கலர்ல இருக்கு. பட் 5 இதழ்களை கொண்ட சிவப்பு நிறத்திலான செம்பருத்தி தான் என்றுமே ஒரு வைத்தியத்துக்கு ஏற்றது. அதனால அந்த மாதிரி ஒரு செம்பருத்தி மலர் செடியை வீட்டில் நட்டு வச்சு வளருங்க. இந்த செம்பருத்தி பூக்களை தினம் ஆண்கள் 3 to 5 எண்ணிக்கையில் அப்படியே ராவாவே சாப்பிடுங்க. இதழ்களை சாப்பிடுங்க, அந்த காம்பை சாப்பிடுங்க, மகரந்தத்தை சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. இப்போதான் ஹைபிஸ்கஸ் டீன்னு சொல்றாங்களே, ஹைபிஸ்கஸ் டீ, செம்பருத்தி பூ குடிநீர், தேநீர் எப்படின்னாலும் சொல்லலாம். நீங்க அப்படி போட்டு கூட குடிக்கணுங்கிறது இல்லை, நீங்க அப்படியே எடுத்து அப்படியே நீங்க மென்று சாப்பிடலாம். சுவையாக தான் இருக்கும், அந்த அளவுக்கு மோசமா இருக்காது. ரத்தம் சுத்திகரிப்பாகி தங்கபஸ்ப சத்து கிடைச்சி உடலுக்கு வயோதிகம் நீங்கி பணப்பை கொடுத்து உயிரணுக்களுடைய கவுண்ட்டையும் அதிகப்படுத்துது. சில பேர் சொல்லுவாங்க உயிரணுக்கள் வந்து ரொம்ப லோ கவுண்டா இருக்குதுங்க, என்ன பண்றதுன்னே தெரியலன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இப்படி அந்த எண்ணிக்கையையும் உயர்த்தி கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு பெனிஃபிட் வந்து இந்த செம்பருத்தி பூல இருக்கு. இந்த செம்பருத்தி பூவை சாப்பிடுங்க. 3 to 5 எண்ணிக்கையில தினம் ஆண்கள் சாப்பிட்டாங்கன்னாவே வயோதிகம் நீங்கி இளமை இருக்கும். ரத்தம் அங்க பியூரிஃபை ஆகி ரத்த ஓட்டம் நல்லா இருந்தாலே போதும், உங்களால அதிக நேரம் ஆனந்தமா செயல்பட முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆண்கள் வந்து கேட்குற கேள்வி, இந்த பூ மாதிரியே வேற ஏதாவது பூக்கள் ஆண்களுக்கு அந்த சமாச்சாரத்துக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய இருக்குதுங்க. உதாரணத்துக்கு மல்லிகை மலர், ஜாஸ்மின் அப்படின்னு இதுக்கு இங்கிலீஷ்ல பேர். இந்த மல்லிகை மலரை மோகினி மலர்னு சொல்லுவாங்க, வசிய மலர்னு சொல்லுவாங்க. ஆண்களை வசியம் செய்வதற்கான வாசனைய தன்னுள் அடக்கிய பூ மல்லிகை பூ. ஏன் அந்த காலத்துல திருமணமான பெண்களுக்கு ஈவினிங் டைம் குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுக்கணும் அப்படிம்பாங்க? ஏன்னா கணவன் வரும்போது இந்த பூ வச்சுட்டு இருக்கணும். ஏன்னா ஆண்களை வசீகரிக்கிற தன்மை இந்த மல்லிகை பூக்கு இருக்குது. பேரே மோகினி மலர்னு பேர், வசிய மலர்னும் இதுக்கு இன்னொரு பேர். ஆண்களை கவரணும். இப்போ வண்டு இருக்கு, அது பூவை தேடி போகும் ஏன்னா தேன் குடிக்க. அந்த பூ எப்படி அது போகும்? அந்த வாடகை தானே போகும், அந்த வாசத்துக்கு போகும். இந்த ஈர்ப்பு இருக்கு, எங்கேயோ இருக்க வண்டுக்கு எங்கேயோ இருக்க பூ எப்படிங்க தெரியும்? ஈர்ப்பு, ஏதோ ஒன்று வந்து ஈர்க்குது. அந்த ஈர்ப்பினை கொடுக்கக்கூடியது தான் இந்த மலர், இந்த மல்லிகை மலர். அதனால பெண்கள் இயற்கையாகவே மல்லிகை மலர் தலையில வச்சுக்கிட்டு உங்களுடைய கணவனை வந்து நெருங்கினாலோ, நீங்கள் களவில் ஈடுபட்டாலோ நல்ல ஒரு வேகத்தையும் எழுச்சியையும் திருப்தியையும் கணவனுக்கு அது கொடுக்கும். அவர்கள் மூலமா உங்களுக்கும் கிடைக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா உயிரினங்களுமே பாருங்க, ஆண் தான் அந்த உறவில் வந்து டாமினேட்டா இருப்பான். அப்படிதான் இயற்கை படைச்சிருக்கு. ஆண் நினைச்சாதான் அவனையும் சந்தோஷப்படுத்திக்க முடியும், அவனும் சேரும் அந்த பெண்ணையும் சந்தோஷப்படுத்திக்க முடியும். இது வந்து மனிதர்கள் மட்டும் இல்லை, இயற்கை அப்படிதான் எல்லா உயிரினங்களுமே படைச்சிக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆண் என்பவன் உறவில் ஈடுபடுபவன், பெண் என்பவள் அதற்கு தன்னை உட்படுத்திக் கொள்பவள். அதனால ஆணுக்கு தான் பல விஷயங்கள் தேவைப்படுது. ஆண் சரியா இருந்தாதான் அங்க திருப்திகரமான ஒரு இல்லறமே நிகழும். சரிங்களா? இப்போ அப்ப இந்த மல்லிகைப்பூ பத்தி சொல்லிட்டு இருந்தேன். இந்த மல்லிகை பூல இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு. என்னங்க அப்படின்னு கேட்டா, பல ஆண்கள் அவங்களுடைய சைஸ் ரொம்ப சின்னதா இருக்குன்னுட்டு ஃபீல் பண்றாங்க.
இது வந்து இன்னைக்கு ஒரு பேஷனாவே போயிடுச்சு. அது என்னன்னா, இன்னர் போடுறாங்க. அதில் வந்து அது தெரியணுமா, ஷோ ஆகணுமா. அது என்ன பேஷனோ தெரியல, உலகம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. இது மாதிரி யாராவது ஒருத்தர் போட்டுக்கிறாங்க. அதை வந்து இந்த வலைதளங்களில் பார்த்துட்டு அந்த மாதிரி எனக்கு இல்லையே அப்படின்னுட்டு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. ஒருவேளை அந்த மாதிரி இருந்தால் தான் கிரேட்டோ, எனக்கு அப்படி இல்லையே, எனக்கு ஏதாவது பிரச்சனையோன்ட்டு தான் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உடலின் உறுப்புகளைப் போலத்தான் அதுவும். கை மாதிரி, கால் மாதிரி, கண் மாதிரி, மூக்கு மாதிரி. எப்படிங்க நம்ம கை, கால், மூக்கெல்லாம் இந்த அளவில் இருக்குது? என் கை மாதிரி உங்கள் கை இருக்காது, என் கண் மாதிரி உங்கள் கண் இருக்காது. எல்லாருக்குமே தனித்தனியான ஒரு குணாதிசயங்கள், தனித்தனியான உடல் அங்கங்கள், இப்படி தான் இருக்கிறோம். எப்படி? இட்ஸ் ஜெனட்டிக்னு சொல்லுவோம். பரம்பரை ரீதியாக நம்மளுடைய முன்னோர்களினுடைய அந்த ஜீன் தான் நம்மளுக்கு இந்த உருவத்தை கொடுத்துருக்கு. ஸோ நம்ம தீர்மானிக்க முடியாது நம்ம கை எப்படி இருக்கணும், நம்ம கண் எப்படி இருக்கணும், நம்மளோட உறுப்புகள் எப்படி இருக்கணும்ட்டு. அது மாதிரி தான் ஆண்களுக்கும் நான் சொல்கிறேன். உங்கள் உறுப்போட அளவு நீங்கள் தீர்மானிக்கப்படுறது இல்லை, அது இயற்கை. இன்னொன்று சொல்கிறேன், உறுப்புகளில் பல வகைகள் இருக்குது. உடனே சின்னது அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிடாது. இந்தியர்கள் 80% பேருக்கு குரோவர் என்று அழைக்கக்கூடிய அந்த வகையான உறுப்பு தான் இருக்கு. உறுப்புலேயே 2 வகை, குரோவர், ஷோவர் அப்படின்னுட்டு. குரோவர் அப்படிங்கிறது இயல்பு நிலையில ரொம்ப சின்னதாக இருக்கும். என்ன சொல்ல போனால் சுண்டு விரலுக்கும் சிறிதான அளவில் இருக்கும். இது வந்து குரோவர் வகைன்னு சொல்கிறேன். ஷோவர் அப்படின்னா இயல்பு நிலையில பெரிதாக இருக்கும், நல்லா எழுச்சியாக இருக்கும் இயல்பு நிலையில. இது வந்து ஷோவர் அப்படின்னு சொல்கிற ஒரு வகை. இந்த சைஸ் இருக்கிற இந்த ஷோவர் வகை சைஸ் இருக்கிறது வெறும் 20% பீப்புள் தான். இயற்கையாகவே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிதாக இருக்கும், நல்ல தடிமனாக இருக்கும், நீளமாக இருக்கும். அவங்களுக்கு எழுச்சி அடைஞ்சிச்சுன்னா அதிகபட்சமாக ஒரு ஒரு மடங்கு அல்லது 2 மடங்குக்குள்ள, 2 மடங்கு கூட சொல்ல முடியாது, 1 மடங்கு அவ்வளோதான் பெரிதாகும். அதுக்கு மேலே பெரிதாகாது. ஆனால் குரோவர் என்று அழைக்கக்கூடிய வகை இருக்கக்கூடிய ஆண்கள் 80% பேர். இந்த குரோவர் வகை எப்படின்னா இயல்பு நிலையில ரொம்ப சின்னதாக இருக்கும். ரொம்ப சின்னதாக இருக்குன்னா சொல்ல போனால் சுண்டு விரல் சைஸுக்கு இருக்கும். எழுச்சி அடைந்ததுன்னு சொன்னால் இயல்பு நிலையை விட 2-3 மடங்கு அளவுக்கு பெரிதாகும். இப்போ 2 இன்ச் இருக்குன்னா 5 இன்ச் 6 இன்ச் அளவுக்கு கூட பெரிதாகும். அந்த அளவுக்கான ஒரு இதுதான் வந்து குரோவர் என்று அழைக்கக்கூடிய வகை. இதுதான் எல்லா ஆண்கள்னு சொல்ல முடியாது, 80% பேருக்கு இருக்கு. ஸோ இந்த வகையாக நீங்கள் இருந்தீங்கன்னா இயல்பான சமயத்தில் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு ஐயோ எனக்கு குட்டியாக இருக்கு, ஐயோ எனக்கு சின்னதாக இருக்கு, இதன் மூலமாக ஏதாவது பிரச்சனை ஆகுமோ, அச்சோ அப்படின்னுட்டு தயவு செஞ்சு பயப்படாதீங்க. இட்ஸ் நார்மல், இட்ஸ் டூ நார்மல். நீங்கள் இதை நினச்சி பயப்படவே தேவையில்லை. சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பெரிது பண்ணணும், ஓரளவுக்கு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது வழிமுறைகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, சில எண்ணெய்களை மேற்பூச்சாக பயன்படுத்தலாம். அதுக்கு தான் இந்த மல்லிகைப்பூ வந்து வருது. அந்த மல்லிகைப்பூ எதுக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஒரு கிளாஸ் எடுப்பேன். இந்த மல்லிகைப்பூ வந்து ஒரு 10-15 மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்க. அடிகனமான ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெயாக இருக்கணும். விர்ஜின் கோகோனட் ஆயில்னு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா பிகாஸ் நார்மலான தேங்காய் எண்ணெய் வந்து சல்ஃபர் போட்டு வெயிலில் காய வச்சு பிழிஞ்சு எடுப்பாங்க, அந்த எண்ணெய் வேண்டாம். தேங்காய் பால்லேருந்து கிடைக்கிற அந்த எண்ணெய், தூய எண்ணெய். நீங்களே முடிஞ்சால் காய்ச்சறதா இருந்தாலும் காய்ச்சிக்கோங்க, தப்பு இல்லை. சரிங்களா? இப்படி வந்து எடுக்கப்பட்ட அந்த எண்ணெயை நீங்கள் கடாயில் ஊற்றிட்டு அதில் வந்து மல்லிகைப்பூ 10-15 எண்ணிக்கையில் மல்லிகைப்பூ போட்டுட்டு மிதமான சூட்டில் காய்ச்சுங்க. அந்த மல்லிகைப்பூவில் இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த எண்ணெயில் இறங்கணும். இப்படி இறங்கின பிரகாரம் நீங்கள் எண்ணெயை ஆற வச்சுட்டு வடிகட்டி அந்த எண்ணெயை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து
ஆண்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அவர்களுடைய உறுப்பின் மீது லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிடங்கள் ஒரு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதன் பிறகு வெந்நீரில், அதாவது வெது வெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நாளடைவுன்னு சொல்கிறத விட ஒரு 10 நாள் செஞ்சீங்கன்னாவே நல்ல ஒரு உறுப்பில் எழுச்சி கிடைக்கும், ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும், நரம்புகள் வந்து நல்ல முறையில் புத்துணர்ச்சி அடையும். ஸோ இதை அதுக்கப்புறமேட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த ரேஷியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் இந்த ரேஞ்சில் ரெகுலராக ட்ரை பண்ணிகிட்ருங்க, நல்லாயிருக்கும். ஸோ மல்லிகைப்பூ வந்து எத்தனை விஷயத்துக்கு பயன்படுத்தப்படுது பாருங்கள், சரிங்களா? அதனால் இந்த செம்பருத்தி மலர் அப்படிங்கிறது எந்த வகையில் பயன்படுது, மல்லிகை மலர் எந்த வகையில் பயன்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக பார்த்தீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.